ஆனால் அதை வந்து ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் பயன்படுத்தி அதை கடந்து போயிட்டேன் அங்கே எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு மீட்டர் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்தது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி இஷ்யூ தாங்க நிறைய நடந்தது. அதாவது வந்து லெட்டரில் வந்து ஏதோ ஒன்று வந்திருக்கும், அதுக்கு வந்து பார்வதி அஃபண்ட் ஆயிட்டாங்க. முதல்ல பார்வதி எல்லா லெட்டரும் படிக்கும்போது சிரிக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து பார்த்துருப்பாங்க. இது தப்பாக இருக்க பிரின்சிபல், இது தப்பாக இருக்க பிரின்சிபல் அப்படின்ற மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. பார்வதி ஏன் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கேள்வி வரும். பார்வதி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது ஃபுல் எபிசோடில் வந்ததா என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன், இருந்தாலுமே ஜாலியாக எடுத்துக்கிறதுனாலேயே திரும்பி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவா மக்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா, பார்வதி பக்கம் நியாயம் இருக்குதான் செய்யுதுன்னு. இன்னொரு குரூப் இல்ல பார்வதி பக்கம் நியாயமே கிடையாது, பார்வதி வேணும்ட்டே கிரியேட் பண்றாங்கன்னு ஒரு குரூப் சொல்லும். ஓகேவா? நான் இதுல நீங்க எந்த குரூப்ல இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதாவது அந்த குரூப் இருந்தாலும் ஓகே, இந்த குரூப் இருந்தாலும் ஓகே. பட் ஆனா நீங்க எடுத்த முடிவா இருக்கணும். நீங்க இன்னொன்று ஒரு சேனலை பார்த்து வேற யாரோ பேசுறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்க கூடாது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா வந்து நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தெரியும்ல, அந்த ஸ்டாண்ட்லயே இருங்க. ஸோ நான் என்னோட ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிடுறேன். பார்வதி சைடில் தான் இதில் கரெக்ட், தப்பு கிடையாது. பார்வதி சைடு தான் கரெக்ட். இவங்க எல்லாருமே பேசுறது தான் தப்பு. இவங்க என்னென்ன நார்மலைஸ் பண்றாங்க தெரியுமா? இன்னும் வசியோன்னு சொல்லல, வசம் தானே சொன்னாங்க, அது தப்பு இல்லை. ஸோ எல்லாருமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. கனி மேடம் வந்து உட்காந்து ஃபுல்லா வார்த்தைக்கு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தப்பாலாம் இல்லை. அதே மாதிரி பிரச்சனை இது எங்களுக்கு தவறாலாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு புரியல. ஏன்னா வந்து அது வசம் ரொம்ப தப்பான வார்த்தை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்கன்னு வர பட்சத்தில் யார்ப்பா இப்படி எழுதுனீங்க? ஏன்னா ஸ்டூடெண்ட் எழுதுவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா டீச்சர் வந்து இவர் வசப்படுத்திட்டாரு. அவங்க ரெண்டு பேர் ஆமாங்க, கேரக்டரா தர்மலிங்கம், அதே மாதிரி இவங்க பேர் வசந்தியா, இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் க்ளோஸாக பழகிற மாதிரிலாம் கதை ரீதியாக சிலது பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் இப்படி எழுதலாமா? அதாவது அந்த பசங்க எழுதலாமா? பசங்களை கொஸ்டினே பண்ண மாட்டீங்களா? எப்படி இப்படி எழுதுவீங்கன்ட்டு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த லெட்டரை யார் எழுதுனது நமக்கு காமிச்சிட்டாங்க. லெட்டர் எழுதுனது யாருன்னா எஃப்ஜே உட்காந்துருக்கான், சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க, திவ்யா உட்காந்துருக்காங்க, விக்ரம் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி கனியா அவங்க எழுதுறத பாக்குறாங்க. ஆக மொத்தத்தில் 4 பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கல்ல. எஃப்ஜே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான், டவுட்டே வேணா. எஃப்ஜே வந்து கடுப்புல தான் இப்படி பண்ணியிருக்கான். பட் ஆனா கடைசி வரைக்கும் அது வெளியே வரல பாருங்களேன். இந்த இஷ்யூல வந்து யாருப்பா அப்படி லெட்டர் எழுதுனதுன்றது வந்திருக்கணும்ல, ஆனா அது வரவே இல்லை பாருங்க. அப்படியே அமுகிட்டாங்க பாருங்களேன். எப்படி இது நடக்குதுன்னு தெரியல. சரி, இன்னொரு ஆங்கிள் நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சம் தப்பா கூட இருக்கலாம், பட் இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து கனி வந்து தமிழம்மா கரெக்டா, எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன் கரெக்டா, இது ரெண்டு கரெக்ட். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் கேரக்டரை விட்டு வெளியே வராங்க. ஆனால் வந்து கேரக்டருக்குள்ளேயே இருந்து கேரக்டரை விட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்க்கிறாங்கப்பா. அப்படி தள்ளி தள்ளி போய் ஒன்றா பேசிட்டு போகிறாங்க. இதை ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி வார்டன் எஃப்ஜே இருக்கார்ல, தமிழம்மாவை ஒதுக்கி கொண்டு சென்றார் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. இது எவ்வளவு தப்பான வார்த்தை? ஒதுக்கி கொண்டு சென்றார் அப்படின்னு எழுதுனா தப்பான வார்த்தை தானே. அதுக்கு உட்காந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? ஒதுக்கின்றது அவ்வளவு தப்பான வார்த்தை இல்ல, கொஞ்சம் தள்ளி கூட்டு போறது, தள்ளி கூட்டு போய் பேசினாருன்ற மாதிரி தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? நீங்க தான் தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா கனி மேடம் அப்ப ஏத்துப்பாங்களா? அதாவது கனி தமிழம்மா அப்ப ஏத்துப்பாங்களா? ஆனா பார்வதிக்குன்னு வரும்போது எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்றீங்க நீங்க. அந்த தரன்ற, அதாவது அந்த கவர்ந்து இழுத்துற, அது என்ன வார்த்தைங்க டக்குன்னு எனக்கும் வர மாட்டேங்குது. என்னது? வசம் இழுத்துட்டாங்கன்றத சாதாரண வார்த்தை தான் பார்வதி. கேரக்டரா தானே எழுதியிருக்காங்க. அப்பயும் கேரக்டரா தான் எழுதுவாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஜே கனியை கூட்டு போனதா எழுத மாட்டாங்க. தமிழம்மாவை இந்த அசிஸ்டன்ட் வார்டன் ஒதுக்கி கொண்டு சென்றார்னு வரும். ஆனால் அப்போ கேரக்டர்னு மட்டும் நீங்கள் பார்ப்பீங்களா? கேரக்டர்னு மட்டும் பார்ப்பீங்களா? இல்லை ஐயோன்னா நான் அவனை தம்பி மாதிரி அவன்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், இப்படி போய் தப்பாக எழுதியிருக்காங்கன்னு கனி சொல்லுவாங்களா? அதுதான் இது ரொம்ப ரொம்ப இது சென்சிட்டிவான விஷயம். நமக்கு வரும்போது தான் தெரியும். அதாவது வாந்தியம் பேதியம் வரவனுக்கு தான் அதோட வழி தெரியும். இல்லை இதெல்லாம் நீங்கள் தப்பாக எல்லாரும் கேஷுவலாக சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க வேணாம், ஃபன்னாக தானே எழுதுறாங்க. ஏன்டா ஃபன்னாக எல்லாத்தையும் எழுதுவீங்களாடா? யார் இப்படி எழுதுனா? எப்படி நீ அப்படி எழுதுவேன்னு ஸ்டூடெண்ட்டை தான் கேள்வி கேட்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். இங்கே உட்காந்து வார்டனுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தான் புரிய மாட்டேங்குதா இல்லை என்னன்னே எனக்கு புரியலங்க. எனக்கு இதில் வந்து பார்வதி பக்கம் கரெக்டு தான். பார்வதி வந்து முதல்ல சிரிச்சுட்டாங்க, அப்புறம் எப்படி அட்வைஸ், அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஃபன்னா எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது சிரிச்சிடுறாங்க. ஏன் அப்படி பார்த்தா திவாகரோட இதை காமிக்கும் போது உடனே சிரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லைங்க.
எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்களேன். ஆக்சுவலா கனி வந்து தமிழ் அம்மாவா இருக்காங்க, எஃப்ஜி அசிஸ்டன்ட் வார்டனா இருக்கான். இவங்க 2 பேர் கொஞ்சம் சாதாரணமா பேசிப்பாங்கல்ல, அப்படி பேசிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாதிரி இப்படி எழுதியிருக்கான். அதாவது அசிஸ்டன்ட் வார்டன் வந்து கனியை வந்து, அதாவது கனி இல்ல தமிழ் அம்மாவை ஒதுக்கி கொண்டு சென்றார் அப்படின்னு எழுதுனா அது தப்பா இல்லையா? கனி அதை நார்மலா எடுத்துப்பாங்களா? ஏன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. பார்வதிக்கு ஒன்று வரும்போது அதை நார்மலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு தெரியுமா மெனக்கிடுறாங்க. பார்வதி இந்த அர்த்தம் தான் வருது, பார்வதி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, பசங்க மேல தப்பு இல்ல. ஏண்டா இதுவே தப்பு இல்லைன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப எதுதான்டா உங்களுக்கு தப்புன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. பட் எனக்கு விஜய் சேதுபதி மேல உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குங்க. அவர் கரெக்டான ஸ்டாண்டு, பார்வதி பக்கம் தான் எடுப்பார்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.